ஒரு ஊரே தண்ணீர்ல மூழ்கிற அளவுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. பல மாவட்டங்கள், சும்மா இல்லைங்க, 2, 3 மாவட்டம் இல்ல, பல மாவட்டங்கள் மழையினுடைய தீவிரம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சென்னை நீங்க பார்த்திருப்பீங்க. கடந்த சில நாட்களாகவே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளாகட்டும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகட்டும், விடாமல் மழை நொறுக்கி வருகிறது மாலை மற்றும் இரவு நேரத்தில். அது அப்படியே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தொடரப்போகுது. ஏதோ மழை முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக மழை உண்டு. அடுத்து வரக்கூடிய ஜூன் 16, 17 வரைக்கும் நம்ம அலர்ட்டாக இருந்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. தமிழ்நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகுது. இன்னும் எங்கள் ஊரில் மழையே வரலங்க அப்படின்னு சொல்கிற ஊர் கூட இன்னும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்குள்ளே உங்களுக்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா வரக்கூடிய ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா, ஏன்னா எந்தெந்த தேதிகளில் மழை வரப்போகுது அப்படிங்கிறத நீண்ட நாட்களாக நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறோம். நிறைய பேர் அதை பார்த்து பயன்பெற்று கொண்டு வரீங்க. சரி, இனி வரும் நாட்களில் மழை எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோட இந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ரெட் அலர்ட் இருக்குது, அதீத கனமழை இருக்குது, 50 சென்டிமீட்டர் மழை பொழிவுக்கான வாய்ப்பும் இருக்குது. எந்த மாவட்டங்கள் எந்த அளவுக்கு மழை இருக்குது எல்லா தகவலையும் உங்களுக்கு நம்ம மிக தெளிவாக சொல்கிறோம். கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. யாரெல்லாம் இன்னும் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களிலும் இந்த அதீத கனமழையானது உறுதியாகி இருக்கிறது. பொதுவாக மிக கனமழை அப்படின்னா 11லிருந்து 20 சென்டிமீட்டர் பெய்தாலே மிக கனமழை என்று சொல்லுவோம். 20 சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாகும் போது அது அதி கனமழை. 30 அல்லது அதற்கு மேற்பட்ட சென்டிமீட்டர் நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது அதீத கனமழை. 25 சென்டிமீட்டர் மேலே போனாலே அதீத கனமழை என்று தான் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வருமா? இது உண்மையா? கண்டிப்பாக இது போன்ற மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் நிகழுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதனால தானே ரெட் அலர்ட்டே கொடுக்கப்பட்டது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டாச்சு. அதனால தான் உங்களுக்கு நம்ம தொடர்ந்து எச்சரிக்கைகள் கடந்த சில நாட்களாகவே நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அதே போலவே வானிலை பொறுத்த வரைக்கும் மாறிக்கொண்டே இருக்கு. இன்னும் மோசமடையும். இது ஆரம்பம்தான். இனி வரும் நாட்கள் இன்னும் நமக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் மோசமடையும். வருகிற ஜூன் 14ஆம் தேதி முதல் டேட் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சொல்லலைன்னு சொல்லாதீங்க. ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை டேட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டங்களில் தான் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கு. அது வரைக்கும் பெருசாக உங்களுக்கு லேசான மழை, மிதமான மழை, கனமழைன்னு அப்படியே அங்கொன்றும் இங்கொன்றுமா பதிவாகிட்டு இருக்கோம். என்னப்பா ஏதோ பெருசாக ரெட் அலர்ட்னு சொன்னாங்க, ஏதோ மழை வரும்னு சொன்னாங்க, ஏதோ வெள்ளப்பெருக்கு வரும்னு சொன்னாங்க, ஆனால் பெருசாக ஒன்றும் மழை வரலையேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க. அதுக்காக தான் டேட்டோட போடுறோம். எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்குங்கிறது அதுக்காக தான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி நம்ம சொல்கிறோம். ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் தான் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியும் வசமாக சிக்கியிருக்குங்க. ரொம்ப ரொம்ப மோசமான மழை பொழிவு. ஏற்கனவே மே மாதம் இறுதியில் பதிவான மழையே 100 சென்டிமீட்டர் மழை பொழிவு. இப்போ ஒரு 50 சென்டிமீட்டர் மழை பொழிவு. 2 மாதத்தையும் சேர்த்தோன்னா 150, 160 சென்டிமீட்டர் மழை பொழிவு. இது மிகவும் ஒரு மோசமான ஒரு தென்மேற்கு பருவமழையாக இருக்குது. வரலாறு காணாத மழை பொழிவு. 15 வருஷம் 16 வருஷத்துக்கு முன்னாடி இது போன்ற மழையெல்லாம் நமக்கு பதிவானது பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து இந்த பகுதிகளில் பதிவாகிட்டு இருக்கு. அதனால் ஒரு வரலாறு காணாத மழை பொழிவாகவே நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். ஆகவே அதீத கனமழை கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக நீலகிரியினுடைய மேற்கு பகுதி, அவலாஞ்சி, குந்தா, உதகமண்டலம் இது போன்ற இடங்கள்லாம் நமக்கு ரொம்ப பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கோத்தகிரி, குன்னூர் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம். கோத்தகிரி, குன்னூர், அப்புறம் நீலகிரியினுடைய கிழக்கு பகுதியெலாம் பெருசாக அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஆனால் நீலகிரியினுடைய மேற்கு பகுதி, தமிழக கேரள எல்லையோர ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து மலைப்பகுதிகளிலும் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு அபாய கட்டத்தில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் இந்த பகுதிகளில். அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு 3 ஊர் சொல்லாங்க. வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லார். இந்த 3 ஊரில் தான் ரொம்ப ரொம்ப அதிகமான மழை பொழிவு
அப்படிங்கிறது இருக்க போகுது. அதெல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க மிக கனமழை மற்றும் அதி கனமழை எதிர்கொள்றதுக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் நிறைய இடங்களில் நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும். அதனால் எல்லா இடத்துலையும் மாலை 4 மணிக்கு தான் மழை வரணும்னு சொல்லிலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. சில மாவட்டத்தில் இரவிலும் மழை வரும், சில மாவட்டத்தில் நள்ளிரவிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது, சில மாவட்டங்களில் அதிகாலையில் கூட நமக்கு மழை வரலாம். நேரம் நமக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அறிவித்தபடி மழை பொழிவு ரொம்பவே துல்லியமாக பதிவாகக்கூடும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகள் அநேக இடங்களில் ஜூன் 17ஆம் தேதி வரை மாலை அல்லது இரவு நேரத்தில் தொடர் மழையானது பதிவாக வாய்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் அநேக பகுதிகளில் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஜூன் 17ஆம் தேதி வரை மாலை அல்லது இரவு நேரத்தில் தான் இந்த மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடும். ஆகவே 17 வரைக்கும் நமக்கு மழை தொடரப்போகுது. கிட்டத்தட்ட சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே அநேக பகுதிகள் இதுவரைக்கும் எங்கள் ஊரில் மழை வரலன்னு சொல்கிற இடங்கள் கூட கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குறைஞ்சது ஒரு மிதமான மழையாவது உங்கள் ஊரில் வந்து பதிவாயிரும், கவலைப்படாதீங்க. அதனால் ஜூன் 17 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. இந்த 17ஆம் தேதிகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள் நடக்கும். குறிப்பாக அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். நீலகிரியினுடைய மேற்கு மற்றும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்னக்கலாறு இதெல்லாம் ரெட் அலர்ட் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி தேனி தென்காசியில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு சில பேர் கேட்டீங்க. தேனி தென்காசியில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஃபால், அதாவது 11 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டருக்குள்ளாக, பெரும்பாலும் நமக்கு 11லேருந்து 15க்குள்ளே முடிஞ்சிடும். ரொம்ப அதிக மழை பொழிவுங்கிறது தேனி தென்காசியில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மிக கனமழை கண்டிப்பாக இருக்குது. கன முதல் மிக கனமழையானது தேனி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் உறுதியாக பதிவாகும். ஆனால் மாவட்டம் முழுவதுமாக இந்த மிக கனமழைங்கிறது இருக்காது. தேனி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மற்றும் தென்காசி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அதிக மழை கிடைக்கும். மற்ற இடங்கள் கனமழை வரைக்கும் எதிர்பார்த்தால் போதுமானது. தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களில் ஜூன் 17 வரைக்கும் மாலை அல்லது இரவு நேரத்தில் தொடர் மழையானது கண்டிப்பாக பதிவாகுங்க. நம்ம சும்மா சொல்லலை, ஏற்கனவே இப்போ மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஆரம்பம்தான். இதை விட இன்னும் 2 மடங்கு மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியில் ரொம்ப அதிகமாக வந்து பதிவாகும். மற்ற மாவட்டங்களும் சரி அதே மாதிரி தான். அதுக்காக உங்கள் மாவட்டத்தின் பேரை சொல்லலை, அதனால மழை வராதுன்னு நினச்சிக்காதீங்க. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மயிலாடுதுறை எல்லா டெல்டா பகுதிகளுக்கும் மழை இருக்குது. அதே மாதிரி மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரத்திலும் விட்டு விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை இருக்கும். உங்கள் ஊர் சொல்லலை, அப்போ உங்கள் ஊர் பேர் சொல்லலை அல்லது மாவட்டத்தின் பேரை சொல்லலைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. ஏன்னா இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கு தான் நம்ம மழை சொல்லியிருக்கிறோம். டேட்டும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு வாரத்துக்கு நமக்கு மழை நமக்கு இருக்கும். அதனால் ஒரு நாள் தான் இருக்கும், 2 நாள் தான் இருக்கும்னு சொல்லி நீங்கள் தவற நினச்சிடாதீங்க. பகலில் என்னதான் வெயில் வந்தாலும் நம்பாதீங்க. ஏன்னா பகல் நேரங்களில் வெயிலை பார்த்துட்டு அவ்வளோதான் இன்றைக்கி மழை வராதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. பகல் நேரங்களில் வெயில் வந்தாலும் உங்களுக்கு மாலை நேரத்துலேருந்து இரவு நேரத்துக்குள்ளே நிறைய இடங்களில் மழை வாய்ப்புகள் அதிகமாயிரும். அடுத்ததாக கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் கடலோர பகுதிகளில் 60 சென்டிமீட்டருக்கு மேலே அதீத கனமழை, 60 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர் கூட எதிர்பார்க்கலாம். மகாராஷ்டிரா, அதே மாதிரி கோவா உள்ளிட்ட பகுதிகள், அதை தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தினுடைய கடலோர பகுதியில் 70 சென்டிமீட்டரே எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழை ருத்ர தாண்டவம் ஆடும். நீங்கள் வேணால் பாருங்கள், காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதியெல்லாம் ஃபுல்லாக, அதாவது கபினி அணை, கிருஷ்ணசாகர்லாம் முழுவதுமாக நிரம்பி லட்சக்கணக்கில் நமக்கு வந்து உபரிநீர் பொறுத்த வரைக்கும் வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மழைக்கான வாய்ப்பும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து கொண்டிருக்கு. அதனால் தமிழக விவசாயிகள், டெல்டா மாவட்ட மக்கள் அவங்க எல்லாருமே தாழ்வாக கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த மழை பொழிவு இப்போதைக்கு நமக்கு முடிய போகிறதில்லை, இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்குது. தயார் நிலையில் இருந்துக்கோங்க. அதே மாதிரி மேட்டூர்லேருந்து வரக்கூடிய நீரின் அளவுமே, மேட்டூர் சீக்கிரமாக திறக்கப்படும். வரக்கூடிய நீரின் அளவுமே ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. சும்மா சாதாரணமாக 10,000 கன அடி 20,000 கன அடிங்கிறது இல்லை, இன்னும் அதிகமாகவே திறக்கிறதுக்கான சாதகமான சூழ்நிலை வரும் நாட்களில் இருக்குது. அதற்கேற்ற போல் உங்கள் விவசாய பணிகளை மேற்கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.